தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் போகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போகன் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், தனி ஒருவனுடைய நினைப்போடு நம்ம போய் போகன் திரைப்படத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கும் இதுக்கும் ஒரு வேறு ஜானர் அப்படின்னே சொல்லலாம். தனி ஒருவனில் ஜெயம் ரவி ப்ளஸ் அரவிந்த் சாமியோட அந்த காம்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. அதே போல் இந்த படத்துலையும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருடைய காம்போவும் ரொம்ப அழகாகவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இனிமேல் கோலிவுட் சினிமாவில் ஒரு ட்ரெண்டாக கொண்டு வந்துடுவாங்க. ஜெயம் ரவியையும் அரவிந்த் சாமியும் வச்சு படம் பண்ணோன்னா அது ஹிட்டுடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரெண்டை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சிக்காயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த திரைப்படத்தை வரைக்கும் சுருக்கமாக சொல்ல போகணும் அப்படின்னு சொன்னால், ஜெயம் ரவி அரவிந்த் சாமி ஆக்ட் பண்ணியிருக்காரு, அரவிந்த் சாமி ஜெயம் ரவியாக ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் ஓவராலாக படம் ஃபுல்லாக நம்ம காம்போவாக நம்ம பார்க்கும்போது நிறைய இடங்களில் ஜெயம் ரவி அரவிந்த் சாமி ஆக்ட் பண்ணாலும் சரி, இல்லை அரவிந்த் சாமி ஜெயம் ரவி ஆக்ட் பண்ணாலும் சரி, ரெண்டு இடத்துலையுமே ஸ்கோர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரவிந்த் சாமி மட்டும்தான். இனிமேல் போகிற போக்கில் பார்த்தா வில்லன் அரவிந்த் சாமி அப்படின்னு சொல்லி ஒரு காம்போவை கோலிவுட் சினிமாக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அந்த வில்லனுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் பிஜிஎம் ஒவ்வொரு திரைப்படத்துலையுமே கொண்டு வரணும் போல இருக்குது. அந்தளவுக்கு அரவிந்த் சாமியினுடைய பர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னதான் ஒரு ஹீரோவாக இருந்தாலும் ஒரு வில்லனுக்கு உரிய ஒரு ஸ்பேஸ் உள்ள கதையில் தன்னுடைய ஸ்பேஸை கம்மி பண்ணி அவங்களுக்கு ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை ஜெயம் ரவிக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே பாராட்டுதலுக்குரிய விஷயம். அந்த மாதிரி அவங்கவுங்க அந்த படத்தில் நடிச்சக்கூடிய மற்ற எல்லாருமே அவங்கவுங்க தன்னுடைய கேரக்டரை ரொம்ப அழகாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையுமே மீட்ரு ரொம்ப கூட போகலை. ஓவரால் ஒட்டுமொத்தமாக பார்த்தா அந்த போகன் திரைப்படம் எல்லோரும் குடும்பத்தோடு போய் பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு திரைப்படம் அந்த அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொன்று, நம்மளுடைய 7வது அறிவுக்கு எட்டியபடி படத்தில் குறையே இல்லையா அப்படின்னு சொன்னால் படத்தில் குறையெல்லாம் இல்லாமல் இருக்குங்க. குறை எல்லாமே இருக்குது. படத்தில் குறையெல்லாம் நம்மளாம் சொல்லலை. பட் ஆனால் அந்த குறையெல்லாம் நம்ம பார்க்காம ஒரு காம்போவாக அந்த படத்தை ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ரெண்டு பேருடைய பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ரொம்பவே அழகாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டனியோட எடிட்டிங் பக்கா, மெலனுடைய ஆர்ட் டைரக்ஷன் பக்கா, அதே மாதிரி திலீப் சுப்ராயனுடைய அந்த ஃபைட் ஸ்டண்டு எல்லாமே பக்கா வந்திருக்கு. லக்ஷ்மண் ரொம்ப அழகாக ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ லக்ஷ்மண் இன்னும் அடுத்தடுத்து நல்ல படங்கள் கொடுங்க இதே போல் அப்படின்னு நம்ம இந்த ரிவ்யூ மூலிமா அவருக்கு நம்ம ரெக்வஸ்ட் வச்சுக்குவோம். ஸோ ஃபேமிலி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக போய் போகன் திரைப்படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.